கிதியோனுக்கு தரிசனமாகி சொன்ன அதே காரியத்தை உங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள்கிட்ட பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த வேதத்தின் இந்த பகுதியை நீங்க கவனிச்சீங்கன்னா, கிதியோன் கடந்து போகிற பாதை, அவன் எல்லா விதமான தைரியத்தை இழந்து அவன் தன்னை காத்து கொள்ளும்படி அவன் என்ன செய்யறான்னா அதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்கு. அவன் தைரியம் இழந்தவனா இருக்கிறான், நம்பிக்கை இழந்தவனா இருக்க. நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில் இருக்கிற அந்த மனுஷனை பார்த்தது தேவனுடைய தூதனானவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எதனால அவனை பராக்கிரமசாலின்னு சொன்னாரு? ஆனா அவன் சூழ்நிலை என்ன, அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதெல்லாம் நம்ம கவனிக்க போறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலி. ஏன் பராக்கிரமசாலின்னு சொன்னாரு? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? என்ன தெரியுமா? ரொம்ப எளிமை. கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலியேன்னு அவனை பார்த்து சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஏன் தெரியுமா பராக்கிரமசாலி? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. 2025 கடந்து கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2026க்குள்ளே நுழைய கிருபை பெற்ற தேவ ஜனமாய் நாம் போகும்போது இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க, பராக்கிரமசாலி நாம. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.